சரவண பெருமாள் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். சரவண பெருமாள் சார், பிரதம மந்திரியினுடைய பேச்சு சார், எலெக்ஷன்ல அது வாக்குகளை என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக அல்லது வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய வகையில் ரொம்ப வீர உரையாக அமைந்திருந்ததா சார்? அது சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட சக கருத்துரையாளர் நெறியாளர் குழுமத்தினர் அனைவருக்கும் கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. சக கருத்துரையாளர் நெறியாளர் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரதமருடைய தொடர் வருகை இப்போ அவர் இன்னைக்கு 5000 சில்லற கோடி ரூபாய் நலத்திட்டங்களை தமிழகத்துக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காரு. எப்பவுமே மோடி அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா ஒவ்வொரு தடவை வரும்போதும் பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தே பாரத் ரயில் திறப்பு இதெல்லாம் பங்கேற்றிருக்காரு. மோடி ஏர்போர்ட்லயும் நம்ம விரிவு திட்டம் அதெல்லாம் ஸ்டாலின் ஐயா அவர்களே தலைமையில துவங்கி வச்சிருக்காங்க. அதனால மோடி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா தெளிவாக தமிழகத்துக்கு பல நலத்திட்டங்களை ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா 2019 ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நம்ம தமிழகத்திற்கு ராணுவ தளவாடங்களுடைய இது அமைப்பை இண்டஸ்ட்ரியை உருவாக்குறதுக்கு ஏற்கனவே வந்தார். அப்போ பாத்தீங்கன்னா அவர் சொன்ன திருக்குறள்லாம் உலகளாவிய அளவுல பல லட்சம் மக்கள் பல மொழிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 20 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது அந்த திருக்குறள். அதாவது என்ன சொல்றீங்க? ஓ, ஒரு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டதா 20 மொழியில இல்ல மொத்த புக்குமேவா? ராணுவ தளவாடங்களுடைய கட்டமைப்பை இந்த காரிடாரை உருவாக்குறதுக்கு திருச்சியில வந்தப்ப இதற்கு ஏற்கனவே திருச்சியில பேசியிருக்காரு 2019 வாக்குல அந்த ஆட்சி பீரியட்ல. அப்ப பேசின அந்த ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லிடுறார். அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல திருக்குறள் வச்சு நம்ம அதை ஒரு தொன்மையான மொழின்றதுக்காக ஒரு பல இடங்கள்ல பேசிட்டு வர்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து நலத்திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் எந்த ஒரு விரிவாக்க திட்டங்களாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினோட கூட்டாட்சி தத்துவத்துல ரொம்ப தெளிவா இந்த மோடி அரசாங்கம் தெளிவு கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஆட்சிகளை கவிழ்த்து பல பொய்யான அறிக்கைகளை கொடுத்து இவர்கள் ஆட்சி சரியில்லைன்னா கவிழ்த்திருக்காங்க. ஆனா மோடி அவர்களும் திடமாக எல்லா மாநில அரசாங்கம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்களுடன் எப்படி கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவது, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நலத்திட்டங்களிடம் மக்களிடம் சென்று சேர்ப்பது. இப்ப 2014 வந்ததுக்கு அப்புறம் 2019 பாத்தீங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம், அதாவது பெண்களை படிக்க விட பெண்கள் பாதுகாப்பும், அதான் அந்த திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் தமிழ்ல மொழிபெயர்த்து இது பண்ணாங்க. இப்ப போஸ்டல் ஸ்கீமா வந்தது. அதுல தமிழகம் முதலிடம். இல்லாம இந்த முத்ரா லோன் ஸ்கீம்ல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள்ல தமிழகம் 2வது இடம். 2019 2வது ஆட்சி காலத்துல வந்த ரிப்போர்ட் பிரகாரம். இப்ப பூபேந்திர யாதவ் கடந்த ஆட்சி காலம், அதாவது 24 எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 2019 இருந்து 24 வரைக்கும் பூபேந்திர யாதவ் லேபர் மினிஸ்டர் இருக்குன்னா அவர் விட்ட அறிக்கையில டைரக்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த மத்திய அரசாங்கம். ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், போண்டா பஜ்ஜி விற்கிறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற லெவல்ல ஏற்கனவே போண்டா பஜ்ஜி விற்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் நீங்க மத்தியில மத்திய பிரதேசத்துல எடுத்துக்கோங்க, லால்டி பேன் ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல எல்லாம் லட்சோதிபத பெண்களை உருவாக்குவதுல திடமா செயல்பட்டிருக்காங்க. அதனால வளர்ச்சி திட்டங்களை பொறுத்தவரை நலத்திட்டங்கள் எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் 2006 இருந்து 11 பீரியட்ல இந்த காரிடார் ஒண்ணு போட்டார். போர்ட்ல இருந்து டைரக்டா பூந்தமல்லி அந்த இதை ஸ்ரீபெரும்புதூரை கனெக்ட் பண்ணி உள்ள வர இந்த கோல் அது டிரான்ஸ்போர்டேஷன்லாம் சீர்படுத்தணும்னு போட்டாங்க.
இன்னைக்கு வந்து அந்த நலத்திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா விரைவு திட்டத்துல இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து 5000 கோடி ரூபாய் 2500 கோடி ரூபாய் 1500 இருந்தது 2500 மாறியது. இப்பொழுது 5000 கோடி ரூபாயாக அந்த ப்ராஜெக்ட் விரிவாக்க திட்டத்தில் மத்திய அரசாங்கம் வந்து காட்டி ஸ்கீம் பிரதம மந்திரியினோட காட்டி ஸ்கீம்ல வந்து டபுள் காரிடாராக மாத்திருக்காங்க. இப்படி எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். சரி. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினோட ஏதோ ஒரு போர் நடப்பது போல் வார்த்தை போர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்துக்கும் டெல்லிக்கு இடையில போட்டின்றாரு. தமிழகம் வந்து எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றாரு. தொடர்ச்சியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நான் அவருடைய கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது அவர் வாயில வந்து தூங்கும் போது கூட சொல்லிக்கிட்டு இருப்பார் போல. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அச்ச உணர்ச்சி வந்திருக்கிறது. அதனால வந்து இந்த 3% வாக்கு வித்தியாசம் 2021 தேர்தலில் வந்த வாக்கு வித்தியாசம் கண்டிப்பாக இந்த தடவை வந்து இப்போ ரீசெண்டா ஒரு லேட்டஸ்டா ஒரு சர்வே ஒண்ணு வந்திருக்கு. 6 மாதத்துக்கு முன்பாக திமுக கூட்டணியானது 37-38% பெற்று வெற்றி பெறும் என்று இருந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது இருக்க சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா 6% குறைந்து என்டிஏ கூட்டணி தலைமை வகித்துக் கொண்டிருக்க அதிமுக கூட்டணியானது 37% பெற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. இது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மோடியினுடைய தொடர் வருகை சொல்லுங்க யார் எடுத்தாங்கன்னு என்னங்கய்யா இந்த சர்வே யார் எடுத்தாங்க சார்? ரீசெண்டா ஒரு ஏஜென்சி எடுத்திருக்காங்க. சரி, ரைட். அதாவது ஏஜென்சி வெளியிட்ட தகவல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க கருத்து இதுதான். அதாவது நம்ம வந்து இந்த விஷயம் தான். இதை நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மோடியினோட வருகை வாக்குகளை பெருக்குமா? அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல் வந்து இது பெருக்குமா என்றால் கண்டிப்பாக பெருக்கும் என்றுதான் இந்த கள நிலவரம். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. சரவண பெருமாள் சார், எனக்கு நீங்க இந்த கூட்டத்துல பிரைம் மினிஸ்டர் பேசுனதை நீங்க உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. சத்யன் கிட்ட அந்த கேள்வி கேட்டா எனக்கு சிண்டு முடிகிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுறதுனால அவர்கிட்ட கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட மாத்தி கேட்க விரும்புறேன் சார். சார், மதுராந்தகம், மதுரை, திருச்சி 3 இடத்துக்கு வந்தாரு சார் பிரதம மந்திரி. சார் 3 முறை வந்த போது சார் ஒரு முறை கூட சார் ஒரே ஒரு முறை கூட அதிமுக என்ற பெயரையோ திரு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பெயரையோ அவர் உச்சரிக்கவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தான் திரும்ப 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 அவர் பேசி சென்று கொண்டே இருக்கிறார். இதோட அர்த்தம் எங்களுக்கு புரியலையா இல்ல ஏடிஎம்கேக்கு புரியலையா சார்? சரவண பெருமாள் சார், கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் இன்னொரு தடவை கேட்கணுமா அந்த கேள்வியா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரி, சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, பேசலாம் சார், பேசுங்க. ஓகே. அதாவது எடப்பாடி ஐயா அவர்களுடைய தலைமையில தான் என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிஜேபி. ஆகையினால இந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடையில எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருந்தாரு. பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். மோடி பக்கத்துல தான் இருந்தாரு. அதனால மேடையில பேசும்போது குறிப்பிட்டு ஏடிஎம்கேன்னு சொல்லலன்றது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதிமுக தலைமையில கூட்டணி இருக்கிறது தான் உண்மை. அங்க இவரு சொன்னார், நம்ம நல்லா பேசுறீங்க ரஜினி அவர்கள், பட் ஆனா வந்து நீங்க சொல்றது வந்து அவர் படத்தை காணோம், இவரு பேரறிஞர் அண்ணா படத்தை காணோம், இவரு பெரியார் படத்தை காணோம்னு நீங்க சொல்றீங்க. நீங்களே வந்து பல இடங்கள்ல வந்து கூட்டணியில இருக்கக்கூடியவர்களோட படத்தை வந்து காணாம, இல்ல திருமாவளவன் ஐயாவோட படத்தை காணாம போயிடறாங்க. இந்த மாதிரிலாம் விஷயம் எல்லாம் இருக்கு. தவறான தகவலை சொல்ல வேணாம். மோடி ஐயா அவர்கள் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஏடிஎம்கே என்ற பெயரை சொல்லலைன்னாலும் அங்க ஏடிஎம்கே தான் தலைமை பிரதானம் வகிக்கிறார்கள். இதை திரும்பி ஒவ்வொரு தடவை சொல்லிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி ஏடிஎம்கே தலைமை, ஏடிஎம்கே ஆட்சி அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது.
இல்ல சொல்லணும்னு. ஏன்னா தமிழ்நாடு 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி செய்த ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய லீடர்ஷிப்ல தான் நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம் பேசிட்டு போறது கிடையாது. நீங்க அவர்களை ரெப்ரசென்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே சார். இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்றாரு ஒழிய எல்லா கட்சி பெயர்களையும் சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கூட்டணி கட்சியினுடைய பெயர்களை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு? திருப்பி சொல்றாரா? எல்லா மேடைகளும் சொல்லி இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம ரஜினி அவர்களே சிரிக்கிறார் நம்ம கேட்கிற கேள்விக்கு. இருக்கிற பேரை கூட்டணிக்கு எட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பேரை இது வந்து பேச மாட்டாங்க. நீங்க வந்து அதுக்கு வந்து கேள்வி கேட்டா வேற ஏதோ சொல்றீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. சொல்லுங்க சார். அவர்களை வந்து அவர் கூட்டணி தலைமையில இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னால வந்து பேசுறத நான் கேள்வி கேட்டிருக்கேன். அவர் எத்தனை முறை கூட்டணி தலைவர்கள பேரையோ அல்லது கூட்டணி கட்சிகளோட இப்ப அவரே வந்து பேரை மறந்துடுவார். அந்த அளவுக்கு கூட்டணி வந்து சேர்ந்துகிட்டே போகுது. இப்ப விஜய் சொன்ன மாதிரி வந்து நிழலுக்கு ஒதுங்குறவங்க எல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கிற கதையா போச்சு. இப்போ இன்னைக்கு வந்து மதிமுகவோட பேச்சுவார்த்தை இன்னும் வந்து அவங்க சரி வரல. 4 சீட்டு தான் கொடுப்பேன்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒத்து வரல. அவங்க 6 சீட்டு கேட்கறாங்க. போனதுலயே 6 சீட்டு நின்னாங்க, 4 சீட் ஜெயிச்சாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்க கூட்டணியில இருக்க பிரச்சனைகளை வந்து நீங்க தீர்வு காண்றதுன்னா அதிமுக வந்து விழுங்கிடும். இப்போ தெளிவா ஒரு உதாரணம், இன்னைக்கு காலையில ஒரு டெல்லியில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. எடப்பாடி ஐயா அவர்களும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து அமித்ஷா அவர்களுக்கு தெல்ல தெளிவாக எங்கள் கூட்டணியில இதுதான் இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆகையினால எப்படி வந்து அதிமுக விழுங்கிருச்சு, அங்க கருத்து பரிமாற்றமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்றதான் எனக்கு வந்து ஆச்சரியம் படக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகே சார், ஓகே சார், பேசலாம்.